வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம உழைப்பால் கிடைத்த முதல் சம்பளம், முதல் பணம் நம்ம கையில் வந்த அன்னைக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோன்னு எல்லாரும் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி எழுத்தாளர் முத்துலிங்கம் தனது சிறுகதையான முதல் சம்பளத்தில் பேசுகிறார். கதையை வாசிக்கட்டுமா? வாழ்நாள் ஆசைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும். என்னோட ஆசை கனடாவில் ஒரு நாளாவது வேலை செய்கிறது. வேலைன்னா தொண்டு வேலை இல்லை, அது நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சம்பளத்துக்கு வேலை, என்ன வேலைனாலும் பரவாயில்ல. தோட்ட வேலை, சூப்பர் மார்க்கெட்டில் வண்டி தள்ளுற வேலை, உணவகத்தில் கப்பு எடுக்கிற வேலை அல்லது கழுவுற வேலை, மூளை உபயோகிக்கிற வேலை மட்டும் வேண்டாம். அதுவும் கணக்கு எழுதுகிற வேலை எனக்கு தேவையே இல்லை. வாழ்நாள் முழுக்க அதைத்தானே செய்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் மார்க்கெட்டில் வண்டி தள்ளுற வேலைக்கு முயற்சி பண்ணினேன். வாடிக்கையாளர்கள் சாமானை வண்டியில் வச்சு தள்ளிட்டு போய் காரில் சாமானை ஏற்றி வண்டியில் விட்டுட்டு போவாங்க. அதை சேகரித்துக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டு உள்ளே கொண்டு போய் நிறுத்தணும். அதை கொடுத்தவர் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர் தான். அவர் இங்கே 30 வருஷமாக வேலை செய்கிறாராம். 20 வண்டிகளை சேகரித்து ஒரேடியாக உள்ளே தள்ளிட்டு போகிறதுல ஒரு சாதனை வச்சுருந்தார். அந்த சாதனையை நான் முறியடிச்சிடுவேன்னு பயந்தாரோ என்னவோ அந்த வேலை எனக்கு கிடைக்காம தடுத்துட்டாரு. வேறு பல வேலைகளுக்கு முயற்சி செஞ்சால் கூட அது தோல்வியிலேயே முடிஞ்சுது. இப்படி நான் சோர்ந்து போயிருந்த சமயம்தான் ஒரு நாள் அதிகாலை டெலிஃபோன் மணி அடிச்சுது. மற்ற பக்கம் இருந்தவங்க ஒரு நிமிஷம் பேசின பின்னாடி தான் அவர் ஆங்கிலம்தான் பேசுகிறாருன்னு எனக்கு புரிஞ்சுது. அவர் சீனாக்காரராக இருக்கலாம். தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு வர முடியுமான்னு என்கிட்ட கேட்டார். எப்பன்னு கேட்டேன். இன்னைக்கு அப்படின்னாரு. எத்தனை மணிக்கு? காலையில் 9 மணிக்கு. என்ன இடம்? அவர் முகவரியை சொல்ல எழுதிக்கிட்டேன். தூரமான தேசம், தொலைந்து போய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. நான் அதை பற்றி யோசிக்கும் போதே வாய் தன் பாட்டுக்கு சரி வர்றேன்னு சொல்லிடுச்சு. 9 மணிக்கு ஒரு நிமிஷம் இருக்கும்போது போய் சேர்ந்தேன். நான் பார்த்தது ஒரு யூத பெண்மணி. பெயர் யமுனான்னு சொன்னார். அவர் உடையும் இருந்த தோரணையும் பேசிய விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கருணை உள்ளவர்னு எனக்கு உடனேயே என் மனசில் பதிஞ்சுது. காப்புறுதி நிறுவனம் சார்பில் விபத்தில் மாட்டிய ஒரு தமிழ் பெண்மணியின் உடல் மனநிலையை அவர் மதிப்பீடு செய்யணும். இவருடைய மதிப்பீட்டின் அளவுகோல் படி தான் அந்த பெண்ணுக்கு இழப்பீடு வழங்கப்படும்னு யமுனாவே என்கிட்ட சொன்னார். விபத்தில் மாட்டின பெண்ணின் பெயர் சின்ன நாயகின்னு எனக்கு அறிமுகம் செஞ்சு வச்சார். பெரிய நாயகி கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன நாயகி புதுசாக இருந்தது. அவர் ஒரு திருமண விழாவுக்காக உறவுக்காரரோட காரில் போயிட்டு இருந்தபோது வேறு காரோட மோதி விபத்து நடந்தது. 3 நாள் மருத்துவமனையில் நினைவு தப்பி போய் கிடந்தார். உடம்புல பல இடங்களில் முறிவு, தலையில் பலமான அடி. காரில் பயணம் செஞ்ச மற்றவங்க சின்ன காயங்களோட தப்பிட்டாங்க. 1 மாத காலமாக இவருக்கு சிகிச்சை நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வீட்டில் இருந்தபடிக்கே சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வர்றார். இந்த விவரங்கள் நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டது தான். சின்ன நாயகி கட்டையாக உருண்டையாக இருந்தார். முகத்தில் நிரந்தரமான வலி போன்ற தோற்றம். யாழ்ப்பாணத்தில் தமிழ் ஆசிரியராக வேலை செய்து புலம்பெயர்ந்திருக்காரு. அவருக்கு கணவரும் ஒரு மகனும் மட்டும்தான். நோயாளியும் மொழிபெயர்ப்பாளரும் அவர்களுக்குள்ளே பேசுகிறது தடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் சின்ன நாயகி இடைவேளைகளில் தன்னுடைய சரிதத்தை எனக்கு சொல்லிடுறாரு. மகன் அவரை இறக்கி விட்டுட்டு வேலைக்கு போயிருக்கார். பின்னேரம் வந்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். என்ற நிலைமையை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கோ, எனக்கு அடிக்கடி நினைவூட்டினார். நான் மொழிபெயர்ப்பதற்கு தயாராக இருந்தேன். யமுனா ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி உடம்பு எப்படி இருக்கு? வலி தான். வலி இல்லாத ஒரு நிமிஷத்தை கூட நான் அனுபவித்தது கிடையாது. ராத்திரி தூங்குனீங்களா? மாத்திரை போட்டுக்கிட்டு தான் படுத்தேன். 3 மணி நேரம் தூங்குனேன். பின்னாடி எழும்பி இன்னொரு வலி மாத்திரை போட்டேன். கொஞ்சம் நடந்தேன். சுடு தண்ணீர் வச்சு குடித்தேன். தூங்க முடியலை. உங்களுக்கு சொல்லித்தந்த உடல் பயிற்சியெல்லாம் செய்கிறீங்களா? பயிற்சி பண்ணேன்னா வலி இன்னும் கூடுது. ஏதோ கொஞ்சம் முடிகிறத செய்கிறேன். கல்யாண வீடு, பிறந்தநாள் கொண்டாட்டம் இப்படியான நிகழ்வுகளுக்கு போகிறீங்களா? அப்படி போனால் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு வரும். போகிறேன். என்னோட அக்கா அதுகளுக்கு கூட்டி போகிறார். நல்லது நல்லது. உங்கள் சுவாசம் திடீரென்று சின்னநாய் எழுந்துச்சுன்னு நர்ஸு தெர்மாமீட்டரை எப்படி உதறுவாங்களோ அந்த மாதிரி கையை உதறினாங்க. என்னன்னு கேட்டபோது டாக்டரோட குறிப்பை மறந்துட்டாருன்னு
அதை எடுத்துக்கிட்டு வர வெளியே போகணும்னு சொன்னார். கொஞ்ச நேரத்தில் குறிப்பை எடுத்துகிட்டு வந்து என்கிட்டையும் யமுனாட்டையும் நீட்டினார். உங்கள் டாக்டர் சுவாச பிரச்சனை பற்றி என்ன எழுதியிருக்கார்? இது என்ன புதுசாக இருக்குது? மூச்சு விட கஷ்டம், பாதி மூச்சு தான் வருது, சுவாச பை நிறையிறதே இல்லை, உடனே களைப்பாகவும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இழைச்சார். நீங்கள் உங்கள் சமூக கூட்டங்களில் பாடி இருக்கிறதா முன்னாடி சொல்லியிருக்கீங்க, எங்கேயோ ஒரு பாட்டு பாடுங்க. உடனே சின்ன நாயகிட்ட ஒரு மாற்றம் வந்துச்சு. முகத்தில் ஒரு சிரிப்பும் வந்தது. அழகாக கூட தெரிஞ்சார். சுவாசமே சுவாசமேன்னு மெதுவாக பாட ஆரம்பித்தார். அவர் படித்த சங்கீதத்தில் கொஞ்சம் மீதி இன்னும் இருந்தது. 2 மைல் ஓடியது போல் அவருக்கு மேலும் கீழும் இழுத்துச்சு. நான் திகிலோட மொழிபெயர்க்கணுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். யமுனா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து சின்னநாயகி பேசினாங்க. திடீர்னு வலி வருது, சிவப்பு வலி மாத்திரை போட்டாலும் போகுதில்ல, மஞ்சள் போட்டாலும் போகுதில்ல, அது நினச்ச பாட்டுக்கு வருது, நினச்ச நேரம் போகுது. கழுத்து வலியா? இல்லை, கை வலி. அங்கேயுமா? நடுச்சாமத்தில் வலி வந்தால் என்ன செய்வீங்க? கையை நீட்டிக்கிட்டு சுடுதண்ணீர் பைப்பை திறந்து விடுவேன். முதல்ல குளிர்ந்த தண்ணி வரும், பின்னாடி அது சூடாகி சுடுநீராக வரும். அதை மாறி மாறி பிடிப்பேன். வலி போகாது, கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். உங்கள் கணவரையும் நீங்கள் தான் பார்த்துக்கணுமா? வேற ஆறு இருக்கா? நான் தான் பார்க்கணும். அவர் மறதி என்னிலையும் மோசம். குளிர்பொட்டியை திறந்து தலையை நுணைச்சி எதையோ தேடுவார், ஆனால் மறந்துடும். கதவு வந்து அவர் முதுகில் அடிக்கும், அப்படியே உறைஞ்சு போய் கல் மாதிரி நிற்பார். போன தடவை உங்களுக்கும் மறதி வருதுன்னு சொன்னீங்களே, அதுதான் மோசம். பக்கத்து கடைக்கு போனால் என்ன சாமான் வாங்க வந்தேன்றது நினைவில் இல்லை. ஒரு நாள் எங்கே நிற்கிறேன்றதே மறந்து போச்சு. என்னோட வீட்டு அட்ரஸ் ஞாபகத்தில் இல்லை. 9 வயது சின்ன பிள்ளை ஒருத்தி என்னை பிடிச்சி அழைச்சிட்டு போய் வீட்டில் சேர்த்தா. உங்கள் பேரையும் அட்ரஸையும் டெலிஃபோன் நம்பரையும் ஒரு அட்டையில் எழுதி அதை எந்த நேரமும் கழுத்தில் தொங்க விடணும். அதை போன தடவையே நான் சொன்னேன்ல, அதுவும் எனக்கு மறந்து போச்சு. சரி, மருந்தாவது ரெகுலராக எடுத்துக்கிறீங்களா? எங்கே எடுக்கிறேன், எனக்கு அதை பார்த்து நேரத்துக்கு நேரம் தவறாமல் தர ஒருத்தரும் இல்லையே. சில வேளை சுத்தமாக மறந்து போயிடுறேன். இப்படி நாங்கள் சொல்கிறது பூராத்தையும் நீங்கள் அசால்ட்டாக அது உதாசீனம் செஞ்சீங்கன்னா எப்படி உடம்பு சுகப்படும்? திடீர்னு ஒரு பழைய பாடலை சின்னநாயகி சொன்னார். அடுத்து முயன்றாலும் ஆகும் நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா, கொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. நான் அங்கேயும் இங்கேயும் தலையை திருப்பினேன். அதையும் மொழிபெயர்ப்பதான்ற மாதிரி பரிதாபமாக யமுனாவை பார்த்தேன். அவர் மொழிபெயர்க்க சொன்னார். சுருக்கமாக எது எது எப்போ நடக்கணுமோ அது அது அப்பப்போ நடக்கும்னே. உங்கள் கால்வழி எப்படி? உடனே சின்ன நாயோட முகம் கொஞ்சம் சிரித்த மாதிரி வந்தது. சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன், எல்லாம் மறந்து போச்சு. அந்த வழியை சொல்லவே முடியாது. எலும்புக்குள்ளேருந்து தொடங்குறது. வித்தியாசமான வழி. அது என்ன வித்தியாசமான வழி? வித்தியாசம்னா வித்தியாசம்தான். அமெரிக்கா காசும் காசு தான், கனடா காசும் காசும்தான். ஆனால் வித்தியாசம் இருக்கு இல்லையா? யமுனா சிரித்தார், நானும் சிரித்தேன். திடீர்னு சின்னநாய்க்கு ஞாபகம் வந்தது போல் இடது பக்க செருப்பை அதிகாரிக்கு காட்டுறதுக்காக சட்டுன்னு குனிஞ்சு செருப்பை கழட்டினாங்க. ஒரு விதமான மோசமான நாத்தம் எழுந்துச்சு. அழுகுன நாத்தம். காற்றோட நிறம் கூட மாறினது போல் எனக்கு பட்டுச்சு. யமுனா பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் அதை பாதத்தை பார்த்துட்டேன். வீங்கி வரி வரியாக செவந்து போய் முயல்குட்டி போல் உட்காந்துருந்தது. அதுக்குள்ளேருந்து என்னவோ வெளியே வர துடிச்சுது. கால் விரல்லாம் ஒன்னோட ஒன்று ஒட்டி போய் வாத்தோட விரல் போல் ஆயிடுச்சு. மூடுங்க மூடுங்க, யமுனா கத்துனார். நாங்கள் அங்கேருந்த 1 மணி நேரத்தில் முதல் தடவையாக யமுனா குரலை உயர்த்தினார். இப்போ வலி என்ன அப்படின்னு மெதுவாக கேட்டார். எந்த வலி? எது ஆகக்கூடிய வலியோ அது. 1 அப்படின்னார். நான் மொழிபெயர்க்காமல் அவர்கிட்ட 1 அப்படின்னு கேட்டேன். ஆமாம், 1 நம்பர் வலி, இதை மீறினது எதுவுமே இல்லை அப்படின்னார். நான் யமுனா கிட்ட 10ன்னு சொன்னேன், அதாவது ஆகக்கூடிய வலி. அவர் அதை எழுதிக்கிட்டார். சில நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு இழப்பீடு கிடைச்சிட்டதா கேள்விப்பட்டேன். தொகை தெரியல, $1,00,000 இருக்கலாம், 1 மில்லியனாக கூட இருந்தால் கூட அதிசயப்படக்கூடாது. அந்த இழப்பீட்டு பணத்தில் என் பங்கும் இருந்தது. யமுனா வச்சுருந்த கோப்பில் சின்ன நாயோட படம் ஒன்று இருந்தது. விபத்துக்கு முன்னாடி எடுத்ததாக இருக்கலாம். நான் அதை என் பக்கத்தில் இருந்து தலைகீழாக பார்த்தேன். சிரித்த முகம். 1 நிமிஷ நேரத்தில் நடந்த விபத்தில் அவர் முகம் அப்படி மாறிப்போச்சு.
இனிமேல் அவருக்கு அதுதான் ஒரு முகம். $1 மில்லியன் கூட அந்த வலி முகத்தை மாற்றவே முடியாது. இன்றைக்கி என்னோட சம்பள காசு வந்தது. மொழிபெயர்த்த வேலைக்காக. சீனாக்காரர் அதை மின்னஞ்சலில் அனுப்பியிருந்தார். அதை பேசாமல் போய் எனக்கு தெரியாமல் என்னோடய வங்கி கணக்கில் அதுவாகவே உட்காந்துக்குச்சு. காசு அனுப்பின விவரம் குறுஞ்செய்தியாக வந்துச்சு. ஒருத்தரும் எனக்கு மின்னஞ்சலில் பணம் அனுப்புனது கிடையாது. நான் கம்ப்யூட்டரை திறந்து என் வங்கி கணக்கில் போய் பார்த்தேன். உண்மைதான், $50 அங்கே புதுசாக உட்காந்துருந்தது. என்னோட முதல் சம்பளம். அப்படியே அது என்ன வார்த்தை, உடம்பு எல்லாம் புழங்காகி தான் அடைஞ்சிது. நான் என் மனைவியை வர சொல்லி கத்துனேன். நான் கீழே நிலவரையில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருந்தேன். அவர் வேலையாக மேலே இருந்தார். 12 படியையும் ஒன்றொன்னா கடந்து கீழே வந்தார். நான் கம்ப்யூட்டரை காட்டினேன். அவர் ரொம்ப நேரம் பார்த்தார். மிருக காட்சி சாலையில் நூதனமான ஒரு மிருகத்தை பார்க்குறது போல் உத்து பார்த்தார். தெரியுதா அப்படின்னேன். ஆமாம், அதிசயமாக தலையாட்டினார். $50 அங்கே இருக்கிறத அவரும் உறுதி செஞ்சார். என்னோட முதல் சம்பள காசு. மனசு குதிச்சுது. என்ன செய்ய. ஒரு காலத்தில் இலங்கையில் 19 வயசு நடந்தபோது எனக்கு வேலை கிடச்சிது. அரசாங்க பஸ்களில் நூற்றுக்கணக்கான டயர் நம்பர்களை கணக்கெடுத்து எழுதி கொடுக்கறது. என்னோட சேர்ந்து 50-60 மாணவர்கள் வேலை செஞ்சாங்க. ஒரு வாரம் கழித்து வேலை முடிஞ்ச போது சம்பளம் தந்தாங்க. $150 சம்பளம். அத்தனை பெரிய காசை நான் பார்த்தது கிடையாது. என் அப்பாவும் பார்த்ததில்ல. என்ன செய்கிறதுனே தெரியல. அன்றைக்கி ராத்திரி முழுக்க தூங்காமல் யோசித்தேன். மணிக்கு 2 தடவை காசை எண்ணி பார்த்தேன். வீட்டிலேயே திருடர்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இல்லையா? அடுத்த நாள் கடைக்கு போய் ஒரு கைக்கடிகாரம் வாங்கினேன். சரியாக $150. பாய்லர் கைக்கடிகாரம். உடனேயே நேரத்தை பார்த்தேன். 10:11. கொஞ்ச நேரம் கழித்து 10:12. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து 10:13. அன்றைக்கி முழுக்க ஒரு நிமிஷமும் அதை பார்த்தேன். என் மனசு ஓடினது போலவே அதுவும் போட்டியாக ஓடிச்சு. அது அப்போ. இப்போ கனடா நாட்டில் என்னோடய முதல் சம்பளமாக கிடைச்ச $50 என்ன செய்கிறது? எவ்வளோ பெரிய காசு! இந்திய ரூபாயில் 2600 இலங்கை ரூபாயில் 6000, ஜப்பானிய எண்ணில் 4200, இத்தாலியன் லீராவில் 64150. இன்றைக்கி ராத்திரி தூங்காமல் இதை பற்றியே யோசிப்போம். நாளைக்கு ராத்திரியும் யோசிப்போம். எத்தனை கொண்டாட்டமான நிகழ்வு இது! ஆனால் அதில் கொஞ்சம் வலியும் இருந்தது. கதை அந்த இடத்துல முடிக்கிறாரு எழுத்தாளர் முத்துலிங்கம் அவர்கள். எல்லாருக்கும் நம்மளுடைய முதல் சம்பளத்தில் நம்ம என்ன பண்ணணும், அன்றைக்கி எந்த மாதிரி அந்த பொழுதை கழித்தோம் அப்படின்ற ஞாபகத்தை இந்த கதை நம்மளுக்கு கண்டிப்பாக கிளறி விட்டுருக்கு இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.